ட்ரிபிள் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு வல்லத்தரசு அவர்களுடன் நேர்காணல் இருப்போம். வணக்கம் சார். சார், இப்போ நடந்து போன சட்டமன்ற தேர்தலில் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கு சார். இது எப்படி நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பாக. என்ன ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் இருந்தது. மே 4ஆம் தேதி நிறைவுக்கு வந்துச்சு. வந்தது பிறகுதான் தெரிந்தது யார் வெற்றி பெறுவார் என்ற குழப்பங்கள் தீர்ந்தது. தமிழக வெற்றி கழகம் வெற்றியை பெற்றது. சார், இப்போ நாங்கள் 200க்கு 200 வெல்வோம்ட்டாங்க கடந்த கால ஆட்சி செய்த திமுக. அந்த அவங்களோட தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம் சார்? மக்கள் மாற்றம் வேண்டும் என்று ஒரு கருத்தில் வைத்து வந்தார்கள். அதில் யார் நல்ல தலைவர்கள் கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் சரியான நேரத்தில் ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்தார். அந்த தேர்தலில் யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல் நம்ம ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டா அவங்களும் ஆட்சி செஞ்சுருக்காங்க. எம்ஜிஆர் காலம், ஜெயலலிதா காலம், எடப்பாடி 2021 இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் இருந்தாங்க. இப்போ ஏடிஎம்கே இவ்வளோ சரிஞ்சதுக்கு காரணம் என்ன சார்? வாக்கு வங்கிகள் ஏடிஎம்கே சரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்கும்போது, அதிமுக ஏற்கனவே 4 பிளவாக இருந்தது. அதை ஒருங்கிணைத்து தினகரன் அணி என்று நினைச்சு கொண்டாங்க. கடைசி நேரத்தில் சின்னம்மா அணின்னு சொல்லி ஒரு பக்கம் போனாங்க. இருந்தாலும் மக்கள் திராவிட இயக்கத்தை மாற்றி அமைச்சிருக்கு இந்த அரசியல். அப்படித்தான் யாருக்கும் தெரியாது யார் இந்த வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற கணிக்க முடியாத சூழலில் தான் இந்த விசில் சின்னத்திற்கு அனைவரும் ஒட்டுமொத்தமாக வாக்களித்திருக்கிறார்கள். அதே போல சார், இப்போ அந்த கருத்து கணிப்பு ரிசல்ட்டுக்கு முதல் நாள், அதுக்கு முந்தைய நாளில் வெளியிட்டாங்க. ஒரு 5-6 நிறுவனங்கள் வெளியிட்டாங்க. இந்த மாதிரி திமுக தான் பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி வெளியிட்டாங்க. இந்த கருத்து கணிப்புகள்லாம் இப்போ பொய்யாகி இருக்கு சார். எப்படி பார்க்குறீங்க? உண்மை அதுதான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கணுமா, இந்த தேர்தல் கருத்து கணிப்பு இந்த 2026 செல்லாது, தவிடுபடி ஆயிரும்ன்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் இந்த தடவை ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வாக்களித்தது வரை வெளியே சொன்னது கிடையாது. வாக்களித்த மக்கள், இளைஞர், முதியோர், பெரிய எல்லாருமே என்ன பப்ளிக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கூட எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இது சும்மா பொதுவாக பேசுகிறத இவங்க வெளியில் பப்ளிக்கில் பேசுகிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதிமுக வாக்களித்தவங்க யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த பேசிட்டு வந்தாங்க. ஆனால் அது பொய்ன்றதை இது உண்மையாக காமிச்சிருக்கு. அதே போல சார், வரலாற்றிலே முதன்முறையாக தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு விஜய் அவர்கள். வாக்கு சதவீதம் ஒரு 34% வாங்கி, எம்ஜிஆருக்கு ஒரு பெர்சன்டேஜ் கூடுதலாக வாங்கியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்கறது என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி 5 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தார்கள். நிறைய மக்களுக்கான சேவைகள், பெண்களுக்கு திட்டங்கள், பல திட்டங்கள் செஞ்சோம்னு அவங்க வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. அவங்க செஞ்ச விஷயங்களை நிறைய சொல்லித்தான் வாக்கு கேட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஏன் மக்கள் மாறினாங்க அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நான் விஜய் 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான் நிற்பார், அவர்களுக்கு நீங்கள் வாக்களிங்க, கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் அப்படின்னு நிறைய கருத்துக்களை சொன்னார். அதை நான் அவரை வாழ்த்தி சொல்கிறக்காண்டி சொல்ல, அதை மக்கள் நல்ல கவனமாக கேட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஒட்டு மொத்தமாக வாக்களித்தார்கள். அதே போல சார், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடையாது. 59 இடங்கள், அங்கிட்டு ஒரு விஜய் ஒரு 110 இடங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. மெஜாரிட்டி யாரும் கிடையாது. தமிழ்நாட்டில் தொகுதி சட்டமன்றம் ஏற்பட்டு இப்போ யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? தாவைக்கு அவர் விஜய் அவர்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு அதிக பெரும்பான்மை இல்லாட்டினாலும் அதிமுக ஒரு பக்கம் வர்றதுக்கு சில யோசனை வழிமுறையில் வச்சுருக்காங்க. அவங்க வந்தால், ஏன்னா அவங்க ஒரு ஆட்சி அமைச்ச ஒரு கட்சி, அவங்க துணை முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ஒரு 2 ஆண்டு நாங்கள் 2 ஆண்டு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஒன்று இருக்குது.
அதில் போக இவங்கள்கிட்ட இருக்க ஒரு பாமக ஒரு 4 தொகுதி அங்கே போகலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க ஒரு காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து கூட்டணிக்கு கொடுக்கலாம். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஒரு 12 வேட்பாளர்கள் தேவைப்படுது, சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்படுது. அதை எதிர்பார்த்து ஒரு பக்கம் பேசப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட ஆட்சி தான் நடக்கணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள்னா திமுக எந்த ஆதரவு இல்லாமல் அதிமுக நாங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்து விட்டோம், நீங்கள் 5 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்துக்குங்க, நம்ம இரு கட்சிகள் தான் தேர்தலை சந்திக்க வேண்டும், மாற்று கட்சி யாரும் உள்ளே வரக்கூடாது என்ற ஒரு முடிவு செய்தால் ஒரு வேலை அப்படி ஒரு திட்டங்கள் இருக்குமா என்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எந்த ஆதரவும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல சார், இப்போ கடந்த காலத்தில் முக ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் வந்து ஆட்சிக்கு புரிஞ்சாங்க. அவங்க ஆட்சியில் புரிஞ்சாங்க, நல்லது செஞ்சுருக்க மக்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. மகளிர் உரிமை அந்த இப்படிலாம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் தனது சொந்த தொகுதி கொளத்தூரில் இவ்வளோ படுதோல்வி ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்? முக ஸ்டாலின் தோற்றுறது தோல்வின்றது யாருக்குமே வராது. இல்லை, மக்களோட வெறுப்பா, மக்களின் வெறுப்புகள்ன்றாங்க. இல்லை, வெறுப்புன்ற எதுவும் செய்யலையா? அதுதான் சொல்ல வரேன். இப்போ வெறுப்புன்றதுக்கெல்லாம் இல்லை. 1962 அண்ணா அவர்கள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அப்புறம் 67 வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது. யாருக்கு வெற்றி யார் தோல்வின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே வெளிப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவருடைய மகன் உதயநிதி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அதே போல் இப்போ அவர் முக ஸ்டாலின் அவர்கள் தோற்றுட்டாங்க. எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் வர்றதுக்குன்னா யார் வருவா? திமுக தரப்புல இருந்து. அது எப்படி? அவர் உதயநிதி இருக்காரு, அவரை தானே வர வைப்பாங்க. எம்எல்ஏவா அவர் இருக்காரு, அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக வர வைப்பாங்க. மாற்று வேற யாரையும் அவங்களுக்கு முன்னிலைப்படுத்த மாட்டாங்கல்ல. அதே போல இந்த தேர்தலில் வந்து ஒரு அதிசயமான தேர்தல் தான். கண்டிப்பான உண்மையான அது ஒரு வித்தியாசமான அரசியல் இந்த 2026 ஜனநாயகம் தான் வென்றது. பணநாயகம் வெல்றதுக்கான வாய்ப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பணம் கொடுத்தாலும் வாங்குறாங்கன்றத நம்ம சொல்றதா, வாங்கி கொடுத்தது நீங்க தவறு என்பதை மாற்றி வாக்களித்திருக்காரு. அதே உண்மை. ஏன்னா இது வந்து பணம் மட்டுமே ஜெயிக்கல, கண்டிப்பானவர்களும் மாற்றத்தை உருவாக்கியிருக்காங்க. இப்போ மக்களை விலை கொடுத்து வாங்க முடியாதுன்ற ஒரு மாற்றத்தை எதிர்கட்சிக்கு தேவையான தொகுதிகளை பெற்றும் அவர் எதிர்கட்சி தலைவராக வர முடியாத ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில். 2வது அதிமுக வெல்லும் என்று எதிர்கட்சியாக வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என்ற காலகட்டத்தில் அவர் ஜெயித்தும் அவர் எதிர்கட்சியாக வர முடியலை. 2, 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசியலை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான அரசியல். ஜெயித்தாலும் அதிக பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் எதிர்பார்த்து கூட்டணி கட்சிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை இந்த அரசியல் அமைச்சு கொடுத்திருக்கிறது. மக்கள் அதிக வாக்களித்து வெற்றி பெற்று இருந்தாலும் மக்களை அடுத்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த தேர்தல் அமைச்சிருக்கிறது. அதே போல சார், இப்போ திமுக அமைச்சர்கள் அன்னைக்கு ரிசல்ட் அன்னைக்கு காலையிலேயே பார்க்கும்போது பெரிய பெரிய அமைச்சர்கள், திமுக தரப்பு முன்னாள் அமைச்சர்களுக்கெல்லாம் ரொம்ப டவுன் ஆகியிருந்தாங்க சார். என்ன காரணம்? பல அமைச்சர்கள் வந்து திமுக தரப்புல இருக்கு, பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து தோற்றுருக்காங்க. தோல்வி அடைந்ததுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன்? தோல்வி அடைந்ததுக்கு காரணம் நினைக்கிங்கன்னா தைரியம், தன்னம்பிக்கை, நம்ம வெற்றி பெற்றுவோம் அப்படின்ற ஒரு அசாரியத்தனமான விஷயம். தொகுதிக்கு எதுவும் செய்யலையா? தொகுதிக்கு எதுவும் செய்யலையா? செய்யலே. மக்கள் அதைத்தானே பேசுகிறாங்க. எங்களுக்கு தொகுதிக்கு அவங்க எதுவுமே செய்யலை. அரசியலுக்கு கட்சியினுடைய அவங்களுடைய வேகமும் கட்சியினுடைய வேலைகள் நடந்ததை நொழிச்சு மக்களுக்கான விஷயங்கள் எதுவும் செய்யலைன்றது தான் மக்கள் கருத்து வெளியிலேருந்து சொல்கிறாங்க.
ஆனால் உண்மையிலேயே வந்து நாங்கள் நிறையா மக்களுக்கான செஞ்சுருக்கோம் அப்படின்றது அவங்க சொல்கிறாங்க. மக்கள் என்ன ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன நினச்சி வாக்களிச்சிருக்காங்கன்றது மக்கள் வெளிப்படுத்திட்டாங்க, அவ்வளோதான். அதாவது மௌனமாக வெளிப்படுத்தியிருக்காங்க, வெளியே சொல்லாமல் மௌனமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் அவர்களுடைய செய்த தவிர அவங்கள வெளியே சொல்லலை, அவங்கள புறக்கணித்து மாற்று வேட்பாளரை உருவாக்கிட்டாங்க. இதே மக்கள் தீர்ப்பு. மக்கள் என்றைக்குமே மக்களை வந்து ஏமாளி கிறுக்குன்னு மட்டும் நினைச்சிடவே கூடாது. ஒருபோதும் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இன்று அமைதியாக இருக்காங்கன்றா நாளைக்கு வந்து மாற்றத்தை கொண்டு கொண்டுவாங்க. இதுதான் உண்மை. இது எந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். வேட்பாளர் 233 தனித்து நின்றாங்க. அதுல வந்து எல்லா வேட்பாளர்களும் ஒரு சின்ன எளிய பின்புலத்துல இருந்து தான் வந்தோம்னு சொல்றாங்க சார். எப்படி சார் ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? இல்லை, அதான் உண்மை. அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு தொகுதியில் போய் அந்த தொகுதி மக்கள் நாங்கள் போய் கேட்டோம்னா, இந்த தொகுதியினுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் யாருங்கடா தெரியலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதை நினச்சி யாரும் ஓட்டு போடல. அவர் என்ன விஜய் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை என்ன பண்ணார் கேட்டிங்கன்னா, 234 தொகுதியிலையும் இந்த விஜய் என்பவர் நிற்கிறார், உங்கள் தம்பிமாரை நிற்கிறேன், அண்ணன் பெண்களுக்கு அண்ணன் மாதிரி நிற்கிறேன், நீங்கள் வாக்களிங்கள்னு சொல்லியிருந்தார். அந்த கணக்கில் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒட்டு மொத்தமாக விஜய் என்ற ஒரு சக்தியும் விசில் என்ற ஒரு சின்னத்தையும் கணக்கிலிட்டு கணங்கச்சிதமாக வாக்களித்தார்கள். வேட்பாளரை பார்த்து வாக்களிக்காத இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களித்த மக்கள் பூராமே இரண்டே தான். ஒன்றும் விஜய் நடிகர் விஜய் அவர்களுக்கும் விசில் சின்னத்தையும் கணக்கிலிட்டு வாக்களித்தார்கள். அந்த இதில் வெற்றி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நன்கு அறியாத முகம் தெரியாத வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த தேர்தல். அதே போல சார், அந்த தேர்தல் பிரச்சாரங்கள் போது திமுகவுக்கு ஏடிஎம்கே தான் போட்டி, ஏடிஎம்கே வந்து திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப தாவேக்கத்துல விஜய் திமுகவுக்கும் தாவேக்கத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னபடியே நடந்துச்சு சார். இதை நீங்க சொன்னபடியே அப்படி நடந்துச்சுன்னா அவரும் 50 சீட்டுக்கு 54 சீட்டு வந்திருக்காருல்ல, அவர் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரீடிங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா இவர் அதிமுகவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அடுத்தடுத்து தான் வந்தார். அவர் கடைசியில் ஃபைனல் வரும்போது தான் 2வது இடம் திமுகவும் 3வது இடம் அதிமுக வந்திருக்கு. அந்த மாதிரி எனக்கு நீ போட்டி உனக்கு நான் போட்டின்றத நாங்கள் நம்மளாக பேசிக்கிற ஒரு வார்த்தைகள் தான் முழுசு மக்கள்னே தீர்மானிக்கணும். நான் வந்து 2வது இடம் உங்களை கொண்டு வரதை முதல் இடம் உங்களை கொண்டு வர யார் தீர்மானிக்கிறது? வாக்களிக்கும் மக்கள் மட்டும்தான். இந்த மக்களை வந்து நம்ம வந்து சாதாரணமாக எடை போட்டு இனிமேல் எந்த தேர்தலையும் யாரும் சந்திக்க முடியாது. அப்படி சந்திச்சாக்க கண்டிப்பான முறையில் ஒவ்வொரு கட்சிக்கும் சரியான பாடம் புகட்டுவார்கள். இதான் உண்மை. அதே போல சார், சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக தேர்தல் நிற்கிறாரு. கடுமையாக உழைக்காத கொள்கையில பேசுறாரு. உங்களுக்கு எந்த சமரசம் செய்யல, கொள்கையில பேசுறாப்புல. எதனால வந்து நாம் தமிழர் ஜெயிக்கல? நாம் தமிழர் கட்சி போன சட்டமன்ற 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த 26 தேர்தலுக்கும் அவர் ஓட்டு சரிவைத்தான் சந்திச்சிருக்காரு. 2வது காரைக்குடியில் நின்று அவர் வந்து டெபாசிட்டை இழக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்துருக்குது இந்த 2026 தேர்தல். என்ன காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து உண்மையாகவே பேசி மக்களுக்கு நான் அதை செய்வேன் அப்படின்றது பேசி வாக்குகள் சேகரிப்பது மற்றும் இந்த தேர்தல் உண்மை இல்லை, புறந்தள்ளிருச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே மனசு ஒரே திட்டமும் ஒரே எண்ணத்தோட ஒட்டுமொத்த வாக்களிச்சிருக்கார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு. அதனால் சீமான் வந்து அவர் வேட்பாளர்கள் 234 ஆரம்பித்தார், பரப்புரையில் இருந்தார், மக்களுக்கு சேவைகளை நிறையா சொல்லியிருந்தார், இலவசத்தை தவிர்த்து அத்தனை சொல்லியிருந்தார். மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல சார், இப்போ வரக்கூடிய ஆட்சி தாவேக்க ஆட்சி எப்படி இருக்கும்? பொறுத்திருந்ததான் பார்க்கணும், பொறுத்திருந்தேன் பார்க்கணும். ஆமாம், பெண்களுக்கு இலவச தேர்தல் பயணம், 200 யூனிட் மின்சாரம் இலவசம், தங்கம், புதுமண பெண்களுக்கு கல்யாணம் பண்ற பெண்களுக்கு வந்து தங்கம், இந்த சேலைகள், சீர்மாமன், தாய்மாமன், இந்த மாதிரிலாம் நிறைய திட்டங்களை வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே கொடுக்கலாம் சார், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் 234 தொகுதியிலையும் அவர் வந்து வெற்றி பெற்ற அவர் 234 தொகுதிக்கும் அவர் தான் வந்து முதல்வராக இருக்க போகிறார். அது வேறு விஷயம். இருந்தாலும்
இந்த தேர்தல் புது அனுபவமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வெற்றி பெற்ற அவங்க வேட்பாளர்களை ஒருவேளை அமைச்சரவையும் கண்காணிக்கணும், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் கண்காணிக்கணும். ஏனென்று கேட்டால் இவர்களும் மனிதர்கள்தான். ஏற்கனவே குற்றம் சுமந்தப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்களையும் நீங்கள் விரல் நீட்டி சுற்றி காமிச்ச உங்கள் கட்சிக்குள்ளே உருவாயிடக்கூடாது. கண்காணித்து மக்களுக்காக சேவை பண்ணக்கூடிய நல்ல அமைச்சரவை உருவாக்க வேண்டும். கண்டிப்பாக மக்களுக்கான நல்ல திட்டங்களும் சேவைகளும் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால் இந்த 5 ஆண்டு காலம் நிலையான முதல்வராக அவர் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, அடுத்த 5 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் சரியான நிலைப்பாடை அவரை வைத்து மக்களுக்கான திட்டங்களை கரெக்டாக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இப்படி செய்தால் மட்டும்தான் இவர் 5 ஆண்டு காலம் இன்னும் பல ஆண்டுகள் அவரை தமிழகத்தை ஆள முடியும். இல்லாவிட்டால் கண்டிப்பாக இதே மக்கள் திருப்பி அடிப்பார்கள். இதன் உண்மை. அதே போல சார், இப்போ வரக்கூடிய சட்டமன்றம் ஏன்னா இப்போ இங்கிட்டு தாவேக்கா, இங்கிட்டு திமுக எதிர்த்தரப்புல ஏடிஎம்கே இருக்காங்க, இங்கிட்டு போகிறாங்க கூட்டணி, இல்லை அவங்களும் எதிர்த்தரப்புல இருக்காங்களான்னு தெரியல. சட்டமன்றம் எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள்? சட்டமன்றம் எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, ஒருவேளை இவங்க கூட்டணியில் அதிமுக வந்துட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு சாதகமாக தான் இருப்பாங்க. ஒருவேளை அவங்க வரலை, அவங்கள்ட்ட இருக்கவங்க அவங்க பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாக்க 2 கட்சிகள் இருக்கும், உள்ள 3 கட்சிகள், அதாவது தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து உட்கார்ந்துருக்கான். நல்லது செய்யும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், தவறு இருக்கும் பட்சத்தில் சுட்டி காமிப்பார்கள். இதுதான் சட்டசபையில் நடக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல சார், இப்போ வந்து எதிர்த்தரப்புல எப்படி செயல்படுவாங்கன்னா, நல்ல திட்டங்கள் கொண்டு வராருன்னா ஆளுங்கட்சி கொண்டு வருவாங்க, நல்ல திட்டங்கள் மசோதாக்கள் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் ஏற்றுவாங்க. அவங்களுடைய எப்படி ஆதரவு தெரிவித்து எப்படி அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு கேட்குவாங்க. செயல்பாடு அவங்களுக்கு புதுசு தான், இந்த சட்டமன்றம் புதுசு தானே அவங்களுக்கு. இல்லை எதிர்கட்சியை கேட்குறோம். அதான் சொன்னேன், எதிர்கட்சியில் வந்து எதிர்கட்சியை என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, சரியான விஷயமோ தவறான விஷயமோ நடக்க முடியாத ஒரு விஷயத்துக்கு அவர் ஒப்புதல் கொடுக்குறாங்கன்னா தவறு என்று சுட்டி காமிப்பார்கள். சட்டமன்றத்தில் கோஷம் எழுப்புவார்கள். நல்ல திட்டங்கள் நல்லது நடக்க போதுனாக அந்த கோஷம் எழுப்பினாலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும். தவறும் பட்சத்தில் அவங்க கோஷம் எழுப்புவார்கள், சட்டமன்றத்தை முடக்குவார்கள், வீதிக்கு வருவார்கள். அது எதிர்கட்சி இருந்தால்தான் ஒரு நல்லாட்சியை அமைக்க முடியும். இதுதான் ஜனநாயக உண்மை. அதே போல சார், இப்போ எம்ஜிஆர் என்டிஆர் வரிசையில் இப்போ விஜய் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு நடிகரை விரும்பி ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர் வாக்கு சதவீதத்தையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. வாக்கு சதவீதம் சடனாக உடனடியாக 38% அவர்கள் எட்டியுள்ளார். மக்கள் ஏற்றுக்கொண்டதனால் இதே மக்கள் திருப்பி அடிப்பார்கள் சரியாக இல்லை என்றால். அதை யார் சரியாக பயன்படுத்தி இந்த ஆட்சியை தக்க வைப்பது என்ன அவருக்குத்தான் வர வேண்டும். அவர்தான் நிலையான ஆட்சியை தர வேண்டும். மக்களுக்கு சரியான திட்டங்களையும் வகுத்து அவருக்கு உதவி மக்களுக்கான சேவைகளை செய்ய வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லாவிட்டால் 38% 3% மாற்ற மக்களினால் முடியும். இந்த தேர்தல் உணர்த்திருக்கிறது. அதை எதிர்நோக்கி அரசியல் செய்ய வேண்டும். அதுதான் இந்த தேர்தல். நன்றி சார். நன்றி, வணக்கம்.